சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படணும். அதில் நம்ம பார்க்கும் பொழுது ஏடிஎம்கேல 35% பேர் 170 வேட்பாளர்களில் 60 வேட்பாளர்கள் சீரியஸ் குற்றப்பின்னணி வழக்குகள் அவர்கள் மீது இருக்குது அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் 19% பேர் நிற்கக்கூடிய 231 பேரில் 43 பேரில் மேலே சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் உள்ள வழக்குகள் இருக்கிறது. டிஎம்கேல 18% 175 வேட்பாளர்கள் 32 வேட்பாளர்கள் மேலே இருக்குது. பிஜேபியில் 27% பேர் மேலே சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது. 33 வேட்பாளர்கள் 9 வேட்பாளர்கள் மேலே இருக்குது. காங்கிரஸில் 28 வேட்பாளர்கள் 5 வேட்பாளர்கள், அதாவது 18% வேட்பாளர்கள் மேலே இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியில் 18 வேட்பாளர்களில் 6 வேட்பாளர்கள் மேலே இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் 10% வேட்பாளர்கள் மேலே இருக்குது. ரொம்ப முக்கியமான வழக்குகளாக நம்ம பார்க்க வேண்டியது பெண்கள் மீதான குற்றங்கள். அப்போ அந்த குற்றங்கள் பார்த்தீங்கன்னா 18 கேண்டிடேட்ஸ் மொத்தமாக வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும் கட்சி ரீதியாக இருப்பவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. 13 வேட்பாளர்கள் அவர்கள் மேல் கொலை வழக்கு இருப்பதாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செக்ஷன் 302 ஐபிசியில் செக்ஷன் 302. அதே மாதிரி 44 வேட்பாளர்கள் தங்கள் மேலே அட்டெம்ப்ட் டு மர்டர் கொலை முயற்சி வழக்குகள் இருப்பதாக அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேட்பாளர்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கிரிமினல் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நிறுத்தக்கூடாது, கட்சிகள் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்துவதாக இருந்தால் அது ஏன் வேறு வேட்பாளர்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்களுடன் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும், நீங்கள் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது விதியாகவே போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாத கட்சிகளோ வேட்பாளர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம பேட்டர்ன் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதிகமாகி இருக்கிறது தான். போன தேர்தலை விட சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் உள்ளவர்கள் அதிகமாக நிறுத்தப்படுவதை தான் நாம் இந்த தேர்தலில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம்.